கொடி ரெடி, கேப்ஷன் ரெடி, மகள் ஐஸ்வர்யாவை வைத்து புது கட்சி துவங்குகிறாரா ரஜினி? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய லால் சலாம் படம் நேற்று முன்தினம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது. அந்த படம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. லால் சலாம் படத்தின் வசூல் நிலவரம் பெரிதாக இல்லை. இந்நிலையில் படம் ரிலீஸான அன்று திருச்சியில் இருக்கும் தியேட்டர் ஒன்றுக்கு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் கையில் ஒரு கொடியுடன் புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார்கள். சிவப்பு நிற கொடியில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் புகைப்படம் இருந்தது. சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என அந்த கொடியில் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் என்னவோ லால் சலாம் படத்தை வித்தியாசமாக கொண்டாட நினைத்து இப்படியொரு கொடியுடன் வந்திருப்பார்கள் போன்று. ஆனால் மகனை வைத்து அரசியல் கட்சி துவங்கப் போகிறாரோ ரஜினிகாந்த் என பேச்சு கிளம்பியிருக்கிறது. ரஜினி இனி அரசியலுக்கு வரமாட்டார். அதை அவர் தெளிவுபடுத்திவிட்டார். விமான நிலையத்தில் கூட விஜய், விஷால் அரசியலுக்கு வருவது பற்றி கேட்டதற்கு அரசியல் கேள்வி வேண்டாமே என்றார் ரஜினி. அரசியல் தொடர்பான கேள்வியே வேண்டாம் என்று சொல்லும் அவர் எதற்கு மகளை வைத்து கட்சி துவங்கப் போகிறார்? லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் சங்கி பற்றி பேசினார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அனைத்து மதங்களையும் விரும்பும் என் அப்பாவை போய் சங்கினு சொல்வதை கேட்கும்போது கோபம் வருகிறது என்றார் ஐஸ்வர்யா. அப்பா மீது உயிரையே வைத்திருக்கும் ஐஸ்வர்யா தன் வேதனையை மேடையில் வெளிப்படுத்தினார். இதையடுத்து சங்கி என்றால் என்னவென்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்தார். அந்த சங்கி மேட்டருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கிற வாசகம் அடங்கிய கொடியுடன் ரஜினி ரசிகர்கள் வந்திருப்பார்கள் என்றும் பேசப்படுகிறது. ரஜினியே அரசியலுக்கு வருமாறு பாஜக கட்டாயப்படுத்தியது. ஆனால் அவர் தப்பித்துக் கொண்டார். விஜயால் தப்பிக்க முடியாமல் கட்சி துவங்கியிருக்கிறார். விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு பின்னால் இருப்பது பாஜக தான் என அதிமுக செய்தித் தொடர்பாளர் கோவை சத்யன் தெரிவித்தார். இந்நிலையில் ரஜினி மீண்டும் அரசியலுக்கு வருகிறார் என பேசப்படுகிறது. இந்த தகவலில் உண்மை இல்லை என்பதால் விளக்கம் அளித்து தன் நேரத்தை வீணடிக்க ரஜினி விரும்ப மாட்டார். இதற்கிடையே ரஜினி அல்ல, மாறாக அவரின் ரசிகர்கள் சேர்ந்து கட்சி துவங்கப் போகிறார்கள் போன்று என்றும் பேசுகிறார்கள். அவர் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். 80% காட்சிகளை படமாக்கிவிட்டார் ஞானவேல். இன்னும் 20% காட்சிகள் மட்டுமே ஷூட் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த வேலை முடிந்ததும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடிக்கச் சென்று விடுவார் ரஜினி என்பது குறிப்பிடத்தக்கது.